எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான நம்ம ஒரு கோதுமை மாவை வச்சு சூப்பரான பரோட்டா வீட்டில் எவ்வளோ நல்லா செஞ்சு அதுக்கு ஒரு சைட் டிஷ்ட்டு வெள்ளை குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு தேவைன்னா அதை நீங்கள் செஞ்சுக்கலாம், ஆனால் கோதுமையில் செய்கிறது நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காய்ச்சினது காய்ச்சாதது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் காய்ச்சாத எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக வந்திருக்குன்னு. இனிமேல்ட்டு நம்ம தண்ணியை மெதுவாக ஊற்றிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையாமல் கொஞ்சம் பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சி எடுத்துட்டோம் பாருங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படி நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவு பக்குவமாக இருக்குது. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணி பிசையணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் நல்லாவே. இப்போ நம்ம இதை உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். பரோட்டானா நம்ம ஹோட்டலுக்கு தான் போவோம். நம்ம வீட்லேயே பரோட்டா சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. எந்த அளவுக்கு மெலிசாக நீங்கள் திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் மெலிசாக திரட்டிக்கோங்க. நல்லா ஒரு மெலிசான பதத்துக்கு திரட்டிக்கோங்க. இப்போ மேலே எண்ணெயை அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாவு லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதில் நீங்கள் வெண்ணெய் கூட தடவலாம், இன்னுமே அது நல்லாயிருக்கும். இப்போ இப்படி மடிச்சுக்கோங்க. அழுத்திடாதீங்க, மடிச்சுட்டு நம்ம நீட்டாக நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் திருப்பி தான் போட போகிறோம். இப்போ இதை நீட்டிடலாம். நீட்டிட்டு இந்த மாதிரி நீட்டிட்டு கொஞ்சமாக அப்படியே மெதுவாக அப்படியே சுருட்டிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. லைட்டாக கொஞ்சம் அப்படியே அழுத்தி விட்டுட்டு கொஞ்சமாக அப்படியே சப்பாத்தி மாவு உருட்டையில் அப்படியே உருட்டிக்கோங்க. லைட்டாக பண்ணுங்கள் போதும், ரொம்ப பண்ணிட வேண்டாம், அழுத்தம் கொடுத்துட வேண்டாம். அவ்வளோதான். நம்ம குட்டியாக மாவு எடுத்துருக்கிறதுனால குட்டியாக பரோட்டா வரும். நமக்கு பெரிய பரோட்டா வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். நான் குட்டியாக போட்டிருக்கேன். இப்போ நான் கல்லில் இந்த பரோட்டாவை போட்டுட்டேன். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு போட்டிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. பரோட்டா பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது, சான்ஸே இல்லை. ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இது கோதுமையில் செஞ்சதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை பரோட்டா நம்ம வீட்டில் எப்படி செஞ்சோன்னு எல்லோரும் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். மைதா மாவில் சாப்பிட்றது ஹெல்த்தி இல்லை, ஆனால் நம்ம கோதுமையில் சாப்பிட்றது ஹெல்த்தியானது. பாருங்கள் எந்த அளவுக்கு லேயராக வந்திருக்குன்னுட்டு. இன்னொரு பரோட்டாவும் போட்டு காட்டுற பாருங்கள். லோ டு மீடியமில் வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம்.
இந்த லேயராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஹோட்டலில் கூட இந்தளவுக்கு வருமானு தெரியல பாருங்கள். யாரும் நம்ப மாட்டாங்க கோதுமை பரோட்டான்னு சொல்லிட்டு. நான் சொன்ன அதே மெத்தடில் கரெக்டாக அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சூப்பராக வரும். பரோட்டானா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான பரோட்டா செஞ்சு முடிச்சிட்டோம் நாம். இப்போ இதுக்கு தேவையான சைட் டிஷ் செஞ்சலாம். ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, பெரிய சோம்பு. கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 துண்டு தோல் நீக்கி சேர்த்துக்கங்க. முந்திரி, பூண்டு ஒரு 4 துண்டு சேர்த்துக்கேன். முந்திரி ஒரு 5 பல்லு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன், அதனால் குக்கரை வச்சுக்கிறேன். நீங்கள் பேனில் செய்கிறதா இருந்தாலும் ஓகே தான். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை, அன்னாச்சிப்பூ, லவங்கப்பத்திரி, பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு. அவ்வளோதான் நான் சேர்க்க போகிற காய்கறிகள். உங்களுக்கு விருப்பமான என்ன காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த 3 காய்கறிகள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்ல காய்கறிகள்லாம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை திக்காக தான் செய்ய போகிறேன், அதனால் நான் வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா வெள்ளை குருமா, அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2 விசில் விட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு வெள்ளை குருமா. கொத்தமல்லி ஒரு கொத்து போட்டிருக்கேன். அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். இந்த குருமா டேஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சூப்பரான கோதுமை பரோட்டாவும் வெள்ளை குருமா அதுக்கு சைட் டிஷ்ஷும் செஞ்சுட்டோம். இதை எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். விஜி கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.